மண்டே மார்னிங் இன்றைக்கி நான் என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அண்ணா வந்துட்டு எங்களை பார்க்குறதுக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எங்கே போனோம் அப்படின்னா புர்ஜ் கலிஃபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துபாயோட வேர்ல்டஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு ஷாப்பிங் மாலை பார்க்குறதுக்காண்டி உள்ளுக்க வந்தாச்சு. வெளியில் வெயில், உள்ளுக்க வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஏசி. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு துபாயோட மிகப்பெரிய லார்ஜஸ்ட்டு ஷாப்பிங் மால் அப்படின்னா துபாய் மால் தாங்க. வேர்ல்டுலே வந்துட்டு பெரிய ஷாப்பிங் மால் வந்துட்டு இந்த துபாய் மாலு. அவ்வளோ கடை இருக்குது தெரியுமா? அடேங்கப்பா, இவ்வளோ கடையா அப்படிங்கிற மாதிரி வாயை பிளக்க வச்சிருச்சு. அவ்வளோ கடை இருக்குது. அவ்வளோவுமே பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான எக்ஸ்பென்சிவ். அவ்வளோ ஷாப் வந்து வச்சுருக்காங்க. செப்பல், ஷூ, ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு இஜெட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் எல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு ஃபிஷ் அக்யூரியம் வந்து வச்சுருந்தாங்க. இதில் எல்லா வகையான மீன்களும் வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா பாறை மீன், அதுக்கப்புறம் திருக்க மீன், அதுக்கப்புறம் ஷார்க் வந்து இருந்துச்சு. கப்பு சுப்புன்னு பேசாமல் நம்ம நினச்சோம் ஷார்க் வந்துட்டு கடிக்கும்ல, எதுன்னு பேசாமல் தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், பாறை மீன் வந்துட்டு வறுத்து சாப்பிட சூப்பராக இருக்குல்ல அப்படின்ட்டு. வறுத்து சாப்பிடுவீங்க அவன் காசு செலவு பண்ணி எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நீ வந்துட்டு வறுத்து சாப்பிட்றதுக்கு போகிற அப்படின்ட்டு. நம்ம புத்தி எப்போ பார்த்தாலும் சோறுலே தான் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. எப்போ இதை சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாளே ஆகாது, 2 நாள் ஆகும் போருக்கு. அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பெரிய மால் அப்படின்னா அது இந்த துபாய் மால் தாங்க. அடுத்து ஒரு ஃப்ளோர் போனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிகுன்னு இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா காஃபி வாடை மூக்க தொலைச்சிச்சு. காஃபி கேப்பச்சினோ அப்படின்னு சொல்லிட்டு காஃபிலே நிறைய வெரைட்டி இதெல்லாம் வந்து கீழே வச்சுருந்தாங்க. நம்ம வந்துட்டு வாடையை வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவாக வந்துட்டு இருக்கும். இங்கே இந்த மாலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஏ டு இஜெட்டு எல்லாமே வந்துட்டு இருக்குது. அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் வந்துட்டு நைட்டு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா லைட்டிங்லாம் பயங்கரமாக பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. நைட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அந்த கலர்ஃபுல்லாக அந்த லைட்லாம் வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பியானோ வந்துட்டு இருந்துச்சு. அங்கனைக்குள்ள நின்று வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்டுக்கிட்டேயும் ஒரு வீடியோ ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக வந்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய பெரிய ஸ்க்ரீன் வந்து வச்சுருந்தோம். டிவி மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு ஐஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க.